கையை அப்படி சொடக்கு போட்டு திரு மோடிஜி கையை சொடக்கு போட்டு ஒத்த விரல் நீட்டார்ல. ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனைக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்முன்னு உட்கார்ந்துருந்தீங்க தம்பி. தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண தம்பி மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உலக நாடுகளே நடிகர் ரஞ்சித் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை சரமாரியாக திட்டியிருக்கிறார். ஏனென்றால் மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் மோடியை விமர்சித்தார். அதன் பிறகு முதலமைச்சரின் விமர்சித்தார். இதன் காரணமாக ரஞ்சித் அவர்கள் விஜயை ஒரே அடி அப்படி என்று மோசமாக விமர்சித்திருக்கிறார். இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவர் பேசியது சரியா தவறா என்று மக்களாகிய நீங்கள் கூறுங்கள். வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானையா? அறிவில்ல அங்கிள்ங்கிற முதல்வர அறிவில்ல மிஸ்டர் மோடின்னு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற. இதுதான் அரசியல் நாகரிகமா? எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்து குத்துன்னு தோணுது. இன்னைக்கு மதுரையில் பாத்தீங்கன்னா தம்பி விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மாநாடு போற. அந்த மாநாட்டில் ஒரு வரியை பதிவிக்கிறாரு. நான் உச்சத்தில் இருக்கும் போது அரசியலுக்கு வந்தவன், பிழைப்பு தேடி அரசியலுக்கு வந்தவன் அல்லன்னு ஒரு வரியை போடுறாரு. அவர் யாரை சொல்ல வர்றாரு? உச்சத்தில் இருக்கும் போது பிழைப்பு தேடி வந்தவன், பிழைப்பு தேடுறதுக்காக நான் அரசியலுக்கு வரலங்கிறாரு. யாரு? மறைந்த எம்ஜிஆர் சொல்றாரா? புரட்சி தலைவரை சொல்றாரா? இல்ல புரட்சி தலைவர் அம்மாவை சொல்றாரா? இல்ல நமக்கெல்லாம் மிகுந்த பிடித்த என் பாசமான அண்ணன் திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களை சொல்றாரா? ஒருவேளை நேரடியா சொல்றதுக்கு வெக்கப்பட்டு ஐயா கமலஹாசன் அவர்களை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு சிறந்த பொருத்தமான அவர் தான். பிழைப்பு தேடி அரசியல் செய்வது பொருத்தமான அவர் தான். அதன் பிறகு மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள், நான் ஒன்றும் வயதான காலத்தில் அரசியலுக்கு வரவில்லை, என்னுடைய உச்சகட்ட காலகட்டத்திலேயே நான் வந்துவிட்டேன் அப்படி என்று விமர்சித்து இருப்பார். அதற்கு ரஞ்சித் அவர்கள் யாரை விமர்சிக்கிறார் என்று கமலினை நேரடியாக தாக்கியிருப்பார். ரஞ்சித் அவர்கள், இவர் இப்படி பேசியது சரியா தவறா என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் இதற்கு மக்களாகிய நீங்கள், தளபதி ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள், கட்சி உறுப்பினர்கள், கமலின் தொண்டர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், கையை அப்படி சொடக்கு போட்டு திரு மோடிஜி கையை சொடக்கு போட்டு ஒத்த விரல் நீட்டார்ல. 2014 ஏப்ரல் 16ஆம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்தில் பூனைக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்முன்னு உட்கார்ந்துருந்தீங்க தம்பி. இப்ப கேட்கிறார் அவரு, இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் விளைவிக்க வந்ததா ஒன்றிய அரசு கேட்கிறிய தம்பி? அன்னைக்கு நீ என்ன கோரிக்கையை வச்ச? கச்சத்தீவை மீக்கிறதுக்கு வந்து பாத்தியா? மீனவர் நலனுக்காக பாத்தியா? இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கணுங்கிறதுக்காக பாத்தியா? இல்ல கள்ளச்சாராயம் அதிகமாகி போயிடுச்சு தடுக்கிறதுக்காக பாத்தியா? எதுக்குடா வந்து பார்த்த? தலைவா உன் படம் ரிலீஸ் ஆகணும், தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காண தம்பி மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். பிரெயின்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இல்லையா? மிஸ்டர்னு கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா, நான் ஒரு வாக்காளன், நான் ஒரு குடிமகன். எனக்கு அப்பா யாருன்னா மோடி தான். என்னை அவர் தான் காப்பாற்றுற. ஒரு நொடியும் நீ ஒடிச்சு கையடிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா, இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி தானையா? ரஞ்சித் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பார்த்து ஏண்டா அறிவில்ல என்று மோசமாக பேசியிருப்பார். இதனை மக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மோடிதான் எனக்கு அப்பா என்கிறார். நடிகர் ரஞ்சித், உனக்கு அறிவே இல்லையா? என்ன வேண்டுமான தளபதி விஜய் யார் நீ பார்த்து திரும்பவும் உனக்கு அறிவே இல்லையா? ஒரே அடி அடித்து விடுவேன் என்று இப்படி விமர்சித்து இருக்கிறார். ஏனென்றால் இவர்கள் புதியதாக ஒரு கட்சியினை வளரவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் இருக்கிறார்கள். அறிவில்ல அங்கிள்ங்கிற முதல்வர அறிவில்ல மிஸ்டர் மோடின்னு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற. இதுதான் அரசியல் நாகரிகமா? நீ இப்படி இருந்தா இந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க? உன்னை நம்பி வந்திருக்கிறாங்களே கண்ணுங்களா, எத்தனை லட்சம் பிள்ளைகள். இன்னைக்கு அரசியல் யாருக்கு வாக்கு போறோம்? நம்ம யாருக்கு வாக்கு போடுறீங்க? கவர்ச்சிக்காக வாக்கு போடுறீங்களா?
கள்ளச்சாயரை விற்கிறவனுக்கும் கோட்டருக்கும் டெண்டருக்கும் தயவு செய்து என்னுடைய அன்பு மக்களே, இது ஒரு விநாயகர் சதுர்த்தி விழா தான். ஆனால் இந்துக்கள் ஒன்று கூடுவதற்கும் இறையாண்மையை பாதுகாக்குவதற்கும் கலாச்சாரத்தை பேணி காக்குவதற்குமான ஒரு கூட்டம் இது. நீங்க நல்லவர்கள் எல்லாம் அந்த பதவியில் அமரவில்லை என்றால் திருடவர்கள் அத்தனை பேரும் சேருக்கு ஆசைப்படுவோம். நல்லோர்கள் நம்மை ஆள வேண்டும், அப்பொழுதுதான் நாம வாழ முடியும். எனக்கு வர்ற கோபத்துக்கு ஓங்கி ஒரு குத்துன்னு தோணுது. அதை முதல்ல வாக்குல குத்துங்கன்ற வாக்கா. ரஞ்சிதா ஒரு கேள்வியை கேட்டிருப்பார். நீ இதற்கு முன்பெல்லாம் பிரச்சனை இருந்த போது நீ அப்போ எங்கே போகிறாய், இப்போது எதற்காக வரி என்று கேள்வி கேட்கிறார். அப்போ இப்பவாவது கேட்கிறாரே என்று மக்களாகிய அனைவரும் சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் இப்பொழுதே ஏன் வந்து கேட்கிறீங்க, இவ்வளவு நாள் சும்மாதானே இருந்தீங்க, இதற்கு அப்புறம் சும்மா இருங்கள் என்று மக்கள் நம்மையும் விமர்சிக்கிறார். தளபதி விஜய் அவர்களின் விமர்சிக்கிறார். குத்தி ஒழிக்க வேண்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள். மாறணும், மாற்றப்படணும். திரும்ப சொல்றேன், நல்லவர்கள் ஆள வேண்டும் என்றால் ஆழ்ந்தால் மட்டும்தான் நாம் நிம்மதியாக வாழ முடியும். இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்துக்காக, இந்திய இறையாண்மைக்காக, உலகத்திலே எந்த இந்துவும் தீவிரவாதி இல்லை. உலகத்திலே நம் மதம் அன்பை மட்டும்தான் செலுத்த சொல்கிறது. ஏதாவது வெட்ட சொல்லுச்சா, ஒன்னு அடிக்க சொல்லுச்சா, அடுத்தவனை சீர்குலைய சொல்லுச்சா? அன்பை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் கட்டமைப்பு. 1000 கடவுள்கள் நமக்கு, அம்மா, அப்பா, தாத்தா, சித்தப்பா, மாமா, மச்சாங்கிற மாதிரி 1000 விழுதுகள் கடவுள்கள். இந்தியாவில் எனக்கு மொழி தெரியாதுங்க, எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். நான் மகாபாரதம் படிச்சதில்லை, சிலப்பதிகாரம் படிச்சதில்லை, கம்பராமாயணம் படிச்சதில்லை, திருவாசகம் படிச்சதில்லை, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் இந்து, என்ன படிச்சுதான் நீ வரணும். நான் இந்து, நான் தான் தர்மம், நான் தான் மண், இது என் பூமி, நான் வாழ பிறந்தவன். சொந்த நாட்டில் அகதியாய் இருக்க மாட்டோம், அடித்து விரட்டுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தங்கங்களே. இவரை போன்ற ஆட்கள் எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. என்னுடைய கருத்து, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே.